அனைவருக்கும் வணக்கம். 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம சேனலில் போட்ட இந்தியன் 2 ரிவ்யூவில் நான் ஒரு மேட்டர் சொன்னேன். அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர்கிட்ட நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னால் வெளிவந்த அஞ்சான், உத்தம வில்லன், அண்ணாத்த, லியோ இது போன்ற படங்களை நம்ம ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இதை விட கேவலமாக படமே எடுக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அது அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த ரசிகர்களுடைய மனதை ரொம்ப புண்படுத்தியதாக நமக்கு தெரிய வந்துச்சு. அதனால் அவங்க எல்லார்ட்டையும் நான் இப்போ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். நான் தவறாக கூறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஏன்னா இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த திரைப்படங்கள்லாம் எனக்கு காவியங்களாக தெரிகின்றன. இப்போ கங்குவா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. தாத்தா மன்னிச்சிரு தாத்தா, அவசரப்பட்டு உன்னை தப்பு சொல்லிட்டேன் தாத்தா, உன்னை விட கொடூரமாக ஒருத்தன் வந்திருக்கான் தாத்தா, நான் பண்ண இந்த தப்புக்கு பிராயத்தமாக இந்தியன் 3 எடுத்தாத்தா, ரிலீஸ் ஆகிற முதல் ஷோ பார்க்குறேன் தாத்தா. விமர்சனத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் எதுலேயும் இந்த படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் தடவை சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு 200 ரூபா எடுத்து பக்கத்தில் இருக்க சாக்கெட்டில் தூக்கி வீசுறதும் இந்த படத்துக்கு போகிறது ஒன்று தான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த சிறுத்தை வீட்டில் மனுஷனா என்னென்னே தெரில, ஆனால் படம் எடுத்து போட்டு பார்த்தானா என்னென்னே தெரில. இல்லை நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அண்ணாத்த எடுத்தப்பயே வினையெல்லாம் பற்றி விட்டுருக்கணும், இன்னும் வினையெல்லாம் படம் எடுக்க விட்டுட்டு இருக்கிய, எத்தனை குடியே காவு வாங்க போகிறானோ. இதுக்கு அங்கிட்டு இன்னொருத்தன் படம் 1000 கோடி வரும் 2000 கோடி வருன்றான். இன்னொருத்தன் படத்தை நான் 100 தடவைக்கு மேலே பார்த்தேன், சலிக்கவே இல்லை அப்படின்றான். வலைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாமல் தோல் 1 லட்ச ரூபா போகும், எச்சி மெடிசின் அப்படின்பாங்கல்ல, அந்த குரூப்புக்கு பக்காவான எக்ஸாம்பிள் இவங்க தான். இவ்வளோ பேசுறியே, முதல்ல நீ யாரு? ஒரு படத்தில் கதை சரியில்லை, திரைக்கதை சரியில்லை, விஷுவல் சரியில்லை அப்படின்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் இந்த படத்தில் பிரச்சனையே வேறு. எனி பாயிண்ட் ஆஃப் கிவன் டைம் ஸ்க்ரீனில் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஹை பிச்சில் கத்திகிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் கூட கேப் போடாமல் கத்திகிட்டே இருக்கானுங்க. காது வலி வந்து தான் மிச்சம். இவங்களே மனசு எப்போயாவது ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கேப் விட்டால் அப்போ ஒரு கழுகு ஒன்று இருக்குது, அது கியூ அப்படின்ட்டு காதுக்குள்ளே கத்திட்டு போயிட்டுருக்கு. அவங்க தான் போட்டு படுத்துறாங்க, நீ ஏன் உசுரை வாங்குற? இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள்ள கேட்குது. அடுத்து இந்த கங்குவா கதை உருவான விதத்தை பார்ப்போம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வச்சு ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த பிள்ளை அந்த லேப்லேருந்து எஸ்கேப் ஆகிடும். அந்த பிள்ளைக்கு எப்படின்னா அந்த மெட்டல்ஸ்லாம் வளைக்கிற ஒரு பவர் இருக்கும். நம்ம மெக்னெட்டோ மாதிரி இப்படி கையை தூக்குனா அந்த மெட்டல்லாம் வளையும், அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு பையனை தேடி பிடிச்சிருக்கான். அடுத்து மகதீரா படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கான். பார்த்துட்டு ஒரு நாள் நைட்டு உட்காந்து சரக்கை போட்டு அவன் எடுத்து வச்சு வாந்தி தான் அந்த கங்குவா. படம் மகதீரா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் மயிரா மாதிரி வந்திருக்கு. கங்குவா கதை நடக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு கடலை சுற்றி ஒரு 5 ஊர் சொல்லுவாங்க. ஏதோ மண்டையூர், காட்டூர், ஸ்ரீபெரும்புத்தூர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு எல்லாமே. 5 ஊர்லேயும் 5 டிஃப்ரெண்ட் கிளைமேட்டாக இருக்கும். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும், இன்னொரு ஊரில் ஒரே ஃபாகாக இருக்கும், இன்னொரு ஊரில் பனி பெஞ்சி ஒரே பனியாக இருக்கும், இன்னொரு ஊரில் வெயில் அடிச்சிட்டு இருக்கும். அதாவது காடு வேணுமா காடு இருக்குது, ஸ்னோ வேணுமா ஸ்னோ இருக்குது, ஃபாக் வேணுமா ஃபாக் இருக்குது, இன்னும் டெசர்ட் மட்டும்தான் அதையும் வச்சுருந்தாங்கன்னா ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிருக்கும். அடுத்து படத்தை 3Dலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு அடிக்க நமக்கு ஞாபகப்படுத்துறது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கல் மண் கரட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி மூஞ்சில் வீசி விடுறாங்க. எல்லாம் இப்படி மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்கு இப்படி கண்ணுக்குள்ளே. ஏடா இருக்கிறதுல பார்த்தாலும் இது வேறையாடா, சேரா ஒத்துக்கிறோம்டா 3Dலாட்டா எடுத்துருக்கீங்க சாமி, ஆளை விட்றா. அடுத்து படத்தில் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்னென்னா 5 ஊர் சொன்னல கடலை சுற்றி, அதில் ஒரு ஊரில் சூர்யா இருப்பாப்பில், இன்னொரு ஊரில் ஒரு 10 பிள்ளைங்களை ரவுடி ஸ்லாக் பண்ணிடுவாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுறது தெரியாமல் எடுத்து பிபி எடுத்து ஊதும். தலைவர் எசப்பாட் அங்கேருந்து பிபி ஊதுவார். அப்புறம் தான் தெரிஞ்சு அது மோர்ஸ் கோடில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஊர் விட்டு ஊர் பிபியில் பிம்பின்ட்டு ஏதோ கற்றுவாங்க. பார்த்தா மெசேஜ் இவங்களுக்கு டீ கோடாகி வந்துட்டுருக்கும். அண்ணன் இவங்கெல்லாம் கொல்ல சொல்கிறாப்புல, நம்மளால் கொல்ல முடியாதுன்னு மோட்டிவேட் பண்ணுறாப்புலன்ட்டு அந்த பக்கத்து ஊர்லேருந்தே மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் கொண்டுருவான். கொண்டு முடிச்சுட்டு அந்த ஊரில் நின்றுட்டு வென்று விட்டோம் அப்படிமா பொச்சிலே மிதிக்கலாம் போல இருந்துச்சு. அடுத்து சூர்யாவோட கேரக்டரைசேஷன் அது என்னன்னே தெரியல. அவன் சூர்யா நான் ஊர் தலைவனா, மக்கள் மதிக்கிறாங்களா, சண்டை போடுறதுக்கு மட்டும் சூர்யா கூப்பிட்றாங்க, மற்ற நேரத்தில் அவன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, கல்லை கொண்டாடிக்கிறாங்க. சரி, சூர்யாவுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காப்புல, நல்ல கெத்தான கேரக்டர், ஊர் தலைவர். சரி, அவராச்சும் நல்ல கேரக்டர், பார்க்க ஆள் டீசெண்டாக இருக்காப்லையே, நல்லா இருப்பாப்லன்னு பார்த்தா இந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பயலை கொல்லுங்க அப்படிம்பாங்க, சின்ன பயலை கொல்லுங்க 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 அப்படிமானுங்க. சரி, இவர் டீசெண்டாக நல்லா இருக்க கொல்ல விட மாட்டாப்ல அப்படின்னு பார்த்தா பிடிக அந்த பயிலை பிடிச்சி கொல்லுக அப்படின்றான். டேய், பார்க்க டீசெண்டாக இருக்கா, சல்லி பயிலாட்டம் நடந்துக்கிறீடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடி காட்சி என்ன அப்படின்னா ஒரு சூர்யா தனியாலாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மொத்த ஒரு படையுமே எதிர்த்து போர் செய்வார். காட்டில் உள்ள விலங்குகள்லாம் யூஸ் பண்ணி பாம்பெல்லாம் பிடிச்சி இப்படி அம்புலெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாப்புல. சரி, நான் ஒரு பாம்பு தான் விடுறாருன்னு பார்த்தா விட்டுகிட்டே இருக்கான். எத்தனை பாம்பை பிடிச்சி வச்சுருந்தான்னு தெரில. நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன பார்க்கும்போது இப்படி காதை மட்டும் மூடிட்டு பார்க்கணும், இல்லைனா காது ஜவு கிழிஞ்சிரும்.
அடுத்து முதல் 20 நிமிஷத்தை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் பேசியிருக்கேன். அந்த முதல் 20 நிமிஷம் நினச்சா இன்னும் வண்டையாக வருது. அதை நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் படத்தை பார்க்க வேண்டாம், போனீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. இல்லை ஏற்கனவே நான் படத்துக்கு புக் பண்ணிட்டேன், வேறு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ப்ளக்ஸ் வாங்கிட்டு போங்க. நிச்சயம் தேவைப்படும். காமெடியாக சொல்ல கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. நன்றி சார். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.